Here comes lot number 8, B. Bhavisha from 8th A2. Lot number 8, B. Bhavisha from 8th A2. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் படித்த புத்தகம் அர்த்தமுள்ள வாழ்வு. இதன் ஆசிரியர் சுகி சிவம் அவர்கள். முதலில் ஆசிரியரை பற்றி கூறுகிறேன். சுகிசிவம் அவர்கள் 1954 ஆகஸ்ட் 27 சொற்பொழிவாளர் சுகி சுப்பிரமணியம் கோமதி தம்பதியினருக்கு 6வது மகனாக பிறந்தார். அர்த்தமுள்ள வாழ்வு எனும் இந்நூல் டிசம்பர் 2005 வெளிவந்தது. ஆனந்த விகடன் குழுமத்தால் வெளியிடப்பட்ட சக்தி விகடன் இதழில் ஆசிரியராக பணியாற்றிய போது எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு இந்நூல். இந்நூலை எழுத அவர் காரணமாக கூறுவது, அதர்மத்தை அழிக்க அற கருத்துக்களை வலியுறுத்த அறிவு அகல் ஏற்றியிருக்கிறேன். இந்த விளக்கை இதய வீட்டில் எடுத்து வையுங்கள் என்கிறார். சாராய வியாபாரத்தில் லட்சத்தில் சம்பாதித்து 100களை கோவிலில் வீசுபவரை பாரதி பாஷையில் மோதி மிதிக்கிறேன் என்கிறார். தனிமனித மனக்குழப்பங்களை தீர்க்க தேவையான ஆதாரங்கள் இந்நூலில் உள்ளதாக அவர் சொல்கிறார். பழைய வேரில் புதிய மலர்கள் என்பது போல் பாரம்பரிய பாதுகாப்பும் புதியன தேடும் புரட்சி விழிப்பும் நூலெங்கும் காணப்படுகிறது. இந்நூலில் மொத்தம் 37 சிறு சிறு கட்டுரைகள் உள்ளன. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு கருத்து கூறப்பட்டுள்ளது. அந்த கருத்தை விளக்கும் வகையில் ஒரு கதையும் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் அர்த்தமுள்ள வாழ்வு எனும் தலைப்பில் பிறருக்காக வாழும்போது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிறது என்கிறார். அதை விளக்கும் வகையில் ஒரு கதை. ஒரு இளைஞன் பல தவறுகள் செய்து திருந்தி பின்னர் குருவிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறார். குரு, உனக்கு தெரிந்த ஏதாவது ஒன்றை எங்களுக்கு கற்றுக்கொடு என்கிறார். எனக்கு செஸ் விளையாட தெரியும் என்கிறார் இளைஞன். குரு ஒரு சீடனை அழைத்து இளைஞனுடன் செஸ் விளையாட சொல்கிறார். சீடனுக்கு செஸ் விளையாட தெரியாது. ஆனாலும் குருவின் வார்த்தைக்காக அவர் விளையாடுகிறார். தோற்பவர் கொல்லப்படுவார் என்று குரு கூறுகிறார். இளைஞன் பதற்றத்துடன் விளையாடுகிறார். ஆனால் சீடன் முகத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஒரு நல்லவர் சாகக்கூடாது என விட்டு கொடுத்து விளையாடுகிறார் இளைஞன். இருவரும் தோற்கவில்லை. குரு பிறருக்காக வாழும்போது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிறது என்று கூறுகிறார். அடுத்த கட்டுரை அடிமை கொடுத்த அறிவு என்னும் தலைப்பில் நமக்கு கிடைத்த செல்வத்தை நாம் மட்டுமே பயன்படுத்தாமல் பிறருக்கும் கொடுத்து உதவ வேண்டும் என்கிறார். அதை விளக்கும் வகையில் ஒரு கதை. ஒரு அடிமை ஒருவன் படுக்கை அறை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். மெத்தையின் மென்மையை உணர்ந்த அடிமை தன்னை எறியாமல் உறங்கிவிட்டான். அடிமையை சவுக்கால் அடியுங்கள் என்று உத்தரவிட்டார் அரசர். அடியை வாங்கி கொண்டு அடிமை சிரித்தான். ஏன் சிரிக்கிறாய் என்று உருமினார் அரசர். அரை மணி நேரம் படுத்ததற்கே இத்தனை அடி என்றால் வாழ்நாள் முழுதும் படுத்த உங்களுக்கு எத்தனை அடி கிடைக்கும் என்று கூறினார். நமக்கு கிடைத்த செல்வத்தை நாம் மட்டுமே பயன்படுத்தாமல் பிறருக்கும் கொடுத்து உதவ வேண்டும். அடுத்த கட்டுரையில் வாஸ்து பெருசா தர்மம் பெருசா? தர்மமே பெருசு. அதை விளக்கும் வகையில் ஒரு கதை. ஒரு நண்பர் வீட்டில் புதுமனை புகுவிழா. வந்தவர்கள் வாஸ்துப்படி இது இங்கே இருக்கலாம், அது அங்கே இருக்கலாம் என்று கூறினார்கள். வாஸ்து ஒரு சயின்ஸ், அதை மறுக்க முடியாது. ஆனாலும் அதைவிட தர்மமே சிறந்தது. பஞ்ச பாண்டவர்களுக்கு வாஸ்து சாஸ்திரம் தோற்றுவித்த வாஸ்து கடவுள் மயன் கட்டி கொடுத்த வீட்டில் பாண்டவர்களால் கொஞ்ச நாள் கூட வாழ முடியவில்லை. தர்மத்திற்கு மாறாக சூதாடியதால் தெருவில் நிற்க நேர்ந்தது. எனவே வாசலையும் ஜன்னலையும் மாற்றினால் துயரங்கள் தீராது, வாழ்வையும் எண்ணங்களையும் மாற்றுங்கள் என்கிறார். இந்நூலிலிருந்து நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், பிறருக்காக வாழ்தல், விட்டு கொடுத்தல், அன்பு, கணக்கு பார்க்காத கருணை, முழு அர்ப்பணிப்பு, மனமாற வாழ்த்துதல் போன்ற பல விஷயங்களை பின்பற்றி நம் வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக்குவோம். நன்றி, வணக்கம். அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நூலின் கருத்தையும் அதன் ஆசிரியர் பற்றிய கருத்தையும் தெளிவாக கூறிய மாணவி பவிஷாவுக்கு பாராட்டுக்கள்.